வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது இல்ல. அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க. 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணுகளை வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கணக்கு பாக்குறாங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னு கிடைச்சா போதும்லாம் இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. வரதட்சணையால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம விவாதத்தில் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் இல்ல, அதோடைய போக்கு மாறி இருக்கிறது குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது? சரி, நான் கேட்கறேன். உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு வாசை எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். இதான் பொண்ணு இதான் பையன் இந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. பின்னாடில இருந்து சித்தியோ பெரியமாவோ யாரோ நிண்டி விடுவாங்க. அதுதான் எங்க பிசினஸ் டாக்டிக். நீங்களா சொல்லுங்க, மாப்பிள்ளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது. நாங்க கேட்கல, நீங்களா சொல்லுங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. இதுக்காக நீங்க ஏன் செலவு பண்றீங்க? அதை வந்து ஒரு டெபாசிட்டா அவங்க ஒண்ணு பேர்ல போட்டு விட்டுருங்க. அவங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மூத்த மருமக வந்து 20 சவரம் போட்டு வந்தா அது கேட்கல. எனக்கு இருந்தது ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு நம்ம பண்ணுமே நான் ஒரு 15 சவரம் போட்டேன். அது பெருசா எதிர்பார்க்கறது கிடையாது. பிரசன்ட் பண்றது அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துறது. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்பிக்கை துரோகிகளா. ஒரே பொண்ணு இருக்கிற வீட்ல இருந்து அதிகமா பொண்ணு எடுக்கிறாங்க சார். வரதட்சணை அதிகமா வேணும் அப்படிங்கறாங்க. ஒரே பொண்ணு இருக்க வீட்ல இருந்து எடுக்கிறாங்க. மக்கு ஃபிகரா இருந்தாலும் பரவாயில்லடா, துட்டு ஃபிகரா இருக்கணும். அப்பதான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். கல்யாண விஷயம் மேற்கொண்டு பேச எடுக்கும்போது அப்புறம் சம்பந்தி உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேசலே சம்பந்தின்னு ஆரம்பிச்சிடறாங்க. சம்பந்தின்னு சொல்லிட்டா அடுத்த வார்த்தை நம்மளால பேசவே முடியாது. சம்பந்தி காஃபி குடிங்க சம்பந்தி. சம்மந்தியா எவ்வளவு வரைக்கும் போகுது? அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. அதுக்காண்டி இன்னைக்கு 30 நாளைக்கு 40 50 கப்பம் கட்டிக்கிட்டே இருந்தா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மேக்ஸிமம் உங்க சொந்தத்திலே மேக்ஸிமம் 450க்கு மேல போட்டாங்க. எந்த வருஷம் நடந்துச்சு? போன வருஷம் நடந்துச்சு. எம்மாடி, நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலினா 200 250 இன்னைக்கு எல்லா திருமணங்கள்லயும் நீங்க பார்க்க முடியும். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. உங்கள் சொந்தக்காரர்கள லோவஸ்ட் ஹையஸ்ட். எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. என்ன ஒரு 250 கோடி தேருமா? ஒரு 10 குறைச்சல். ஒரு 65 பொண்ணு நகையும் போட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க. ஒண்ணுதான் எங்களுக்கு பிரச்சனை. காசுலாம் பண நகையே. கட்லி, பீரோலு, முறுக்கு, லட்டு இதெல்லாம் ஒண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு, 2000 இது லட்டு. 4000 முறுக்கு. ஆமா சார். வாங்க வாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வந்தாலே போதும், எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இது அன்பளிப்பு நினைச்சீங்களா? பொண்டாட்டி பண்ணிருக்கு முறுக்கு லட்டு வந்தேன். அடே பேயில போமா. ஏமா முறுக்கு 4000மா, லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறான்னு பயந்துட்டேன் நான். என்கிட்ட கேட்கும்போது ஐயோ அசிங்கப்படுத்திட்டாளே, ஐயோ அவமானப்படுத்திட்டாளே. 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும்? 48,000 கிட்ட வந்துட்டு. முறுக்கே 48,000. 2000 லட்டு லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துரும் கிட்டத்தட்ட. வந்துட்டு சார் ரொம்ப பாடப்படுத்திடுவாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அப்படி இருக்க பட்சத்துல எப்படி வரதட்சணை சிக்கல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க? சொல்லாதீங்கயா, சொல்லுங்கயா. எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது இல்ல. அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க. பெண் வீட்டுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்களே 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் அழகா கம்மியா இருக்கிற பொண்ணுங்களையோ இல்லனா இது படிக்கிறத கம்மியா இருக்கிற பொண்ணுங்களோ சூஸ் பண்றதுக்கு இன்னுமே அவங்க யோசிக்கிறாங்க. ஏமா அப்படிங்கற? உடனே ஒரு கதை எழுதி 16 ரீல்ல படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவீங்களே. அப்படியே மேரேஜ் பண்ணாலும் கை கொடுத்து தூக்கி ஒரு அளவுக்கு அந்த ஃபேமிலி இருக்குமா நோட் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்றாங்களே தவிர அவ்வளவு ஈஸியாலாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்ட் அப் பண்ணிட்ட. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. இவங்க எய்ம் போறான் ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. இங்க யாருமே நகை வாங்காம கல்யாணம் பண்றது இல்ல. நீ வந்து 28 வயசுல நீ இவ்வளவு சம்பளம் வாங்கிருக்கணும், கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், கடன் இருக்க கூடாது. பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண் மீது சுமத்தக்கூடிய வரதட்சணை சிக்கல் தான். அப்படி பாக்குறதுக்கு இந்த சமூகம் முன்ன எடுக்கணும். தங்க கிடைச்சிருச்சு, தங்க கிடைச்சிருச்சு. எங்கடா தங்கம் கிடைச்சது? நீங்க தான் தங்கம். பேரண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. பொண்ணு சம்பாரிச்சு உங்க வீட்டுல தானே கொட்ட போறாங்கிறாங்க. இப்படி எல்லாம் எந்த பெத்தவங்களும் வந்து சொல்ல மாட்டாங்க சார். என்னப்பா இது கோமாளி மாதிரி ஆயிருச்சே. ஒரு பொண்ணு வீட்ல இருந்து பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பேரு டிமாண்ட் கிரைட்டீரியாவா? பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? மாப்பிள்ளைய பத்தி எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கப்ப பெண்ணுக்கும் அப்பர் ஹேண்ட் கூடி இருக்க மாதிரி தோணுது. அப்ப வரதட்சணை நெருக்கடி குறையத்தானே செய்யும். அப்படி கூடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டா கேக்குறான்ல. நம்ம பொண்ணு வாழ போற இடம் தானே,
10 பவுன் 20 பவுனா சேர்த்து கொடுப்போம். பெண் வீட்டாரே இந்த நெருக்கடி அதிகமாக்கிறாங்கன்னு கொண்டு நினைக்கிறீங்களா? வந்துடுறாங்க சார். இப்போ வரதட்சணை அகெயின்ஸ்டா நிறைய லா வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நேரடியா கேட்டா மாட்டிக்குவாங்க, கேஸ் போட்டுருவாங்க. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. தாலி கட்டுற வரைக்கும் எல்லாம் சைலண்டா இருக்காங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா வர்ற பிரச்சனைகளை பத்தி இங்க யாருமே பேச கிடையாது. இந்த லவ்வ கொண்டு போய் அரேஞ்ச்ல வைக்கிறாங்க பாருங்க, அப்ப அவங்க பேரண்ட்ஸோட ஹேண்ட் ஆகுது. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க அனுபவிக்கிற சிக்கல்கள்ல எத்தனை பேர் இங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஐயா எனக்கு நெஞ்சு வலியா. நீ என்ன கொண்டு வந்தன்ற பேச்சு, மன உளைச்சல தினம் தினம் ஊசியில குத்துற மாதிரி குத்துவாங்க. அனுபவிச்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்கேன். அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. வரதட்சணைன்னு சொல்லிட்டு இன்னைக்குலாம் வந்து ஏகப்பட்ட கேஸ் போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. மோஸ்ட் மிஸ்யூஸ்டு லான்னு சொல்லி நீங்க பண்ணுங்க, வரதட்சணை சட்டம் தான் வருது. அக்விட்டல் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அந்த வழக்குகள் எல்லாம் போடாம எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆஃப்டர் மேரேஜ் யோசிச்சு எத்தனை பேர் சைலண்டா இருக்காங்க? தெரியாதுங்க. இல்ல இருக்காங்க, நிறைய பேர் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். சபாஷ்டா, இப்ப தாண்டா நீ ஒரு பெர்ஃபெக்ட் இந்தியன். சார் வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். என்ன பேசுறீங்க நீங்க? புருஷனே குத்துவான். கணவர் வந்து குத்திட்டுலாம் இருக்க மாட்டார் மேடம். இந்த எங்க வீட்ல எனக்கு அந்த குத்தல் இருந்தது. ஏண்டி மானத்தை வாங்குற? இப்பே பஞ்சாயத்து கூட்டி ஒன்று மானத்தை வாங்குறேன். சோ என்கிட்ட வந்து நகையெல்லாம் எதுவும் வாங்க கிடையாது. கல்யாண செலவெல்லாம் கூட அவங்களே பண்ணிட்டு தான் போனாங்க. நம்ம கஷ்டமா இருக்கும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, பார்வையை வீட்டு பொம்பளை மேல திருப்புறாங்க. பக்கத்து வீட்ல கல்யாணம் பண்ணி திக்க தலையடா கார்மேகம்னு தின்ன உட்கார்ந்து திட்டி தீக்குறாங்க. இந்த காலத்துல நான் எங்க போய் சொல்ல, அவனு 20 என்னடி ஆச்சு. நீங்க அந்த பையனை பிடிச்சனால தானே மேம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க. அப்படிங்கிறப்ப அந்த ப்ராப்ளம நீங்களும் சேர்த்து தானே மேம் ஆனா குடுக்கலைங்கறத குத்தி காட்டுறத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? என்ன பழக்கம் இது? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பசங்க நம்ம முன்னோர்கள் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல மாத்திருக்காங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இதை பர்சனலா நான் பண்ணிருக்கேன். கத்துக்கிடணும் ஐயா, தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். இந்த அடக்கவுன்னு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்ல. சரி, இப்ப இந்த பசங்க இப்படி வந்திருக்கானுங்க, அப்ப சூழல் மாறி இருக்கிறது அப்படின்னா இது குறைஞ்சிருக்குன்னு தானே நினைச்சுக்கணும். சார் அவங்க நினைக்கலாம் சார், மாமியாரோ நாத்தனாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ குறைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தப்புன்னு இப்படி சொல்லிட்டா அப்படிப்பா. அப்ப பெருசுங்க நாங்கள்லாம் இதுக்கப்புறம் 70s 80s 90s ஜென்ஸ் எல்லாம் இன்னுமே மாறல. நான் இப்ப வரைக்கும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? பொண்ணு என்ன ஏற எடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம். செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? ஆண்கள் மாறினாலும் இந்த பிரச்சனை ஏன் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். வரதட்சணைங்கிறது பேசிக்கலி அந்த பொண்ணோட பங்கு சொத்து. இந்த புரிதலே இங்க கிடையாது. அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அநியாயமா இருக்கு. ஆடம்பர கல்யாணம் முழுக்க பெண்ணினுடைய பங்கிலிருந்து தான் நடக்குது. அந்த பொண்ணோட காசு தான். அந்த பொண்ணோட காசு தான். என்ன பீலிங் ஒரே பீருது பீலிங். அந்த வரதட்சணை பணம் அது வந்து இவ பங்கு சொத்து, இவ அக்கவுண்ட்டுக்கு தானே வரணும். அது ஏன் ஆணுடைய அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த பொண்ணு என்னதான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சாலும் அது அவங்கள தான் போய் சேரணும். ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த மாற்றமும் இல்லாத வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சார் லா படி என்னால் 50-50 கேட்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு தம்பின்னு இருக்கும் போது என்னால் அப்படி சொத்தை பிரித்து வாங்கிட்டு போக முடியாது. ஒரு வீடு தான் இருக்கு, பாதியை வித்து நீ எனக்கு கூட, நீ எப்படி நான் என் தம்பி கிட்ட கேட்க முடியும்? அந்த காலை கொஞ்சம் நீட்டுமா. என் கல்யாணத்துக்குனாச்சும் செலவு பண்ணிட்டு போங்க, இப்படி வாங்கிட்டு போயிடுறேன். அதான பார்த்தேன். பணத்தையும் வரதட்சணையும் ஆண் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. காரு இது எல்லாமும் அவனுக்கு தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்பதானே உலையாகும். இப்ப கொலையாக போகுது. அப்ப பாடுறா ஒண்ணே. இவ எதுவும் சம்பாதிச்சானாலோ பிசினஸ் பண்ணானாலோ மாப்பிள்ளைக்கு தான் போகுது. மேல் இஸ் ஆல்வேஸ் கெய்னிங். நான் ஒரு சொத்துல பாதி நான் எடுத்துட்டு போறேன்னா என் பேரண்ட்ஸ் மேல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. ஓகே, அத தம்பி தானே பாத்துக்கறான். தம்பி தான் பாத்துக்கறான். உங்களுக்கு சொத்தோ கடனோ எது இருந்தாலும் சரிசமமா நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா ஒருவேளை சொத்தை பிரிங்கங்கறாங்க. வரதட்சணை வேண்டாம், சொத்தை பிரி. மாதிரி இல்ல கேப்டன், நான் சராசரி மனுஷன், என்னால இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம பொண்ணை கொடுக்குறோம் சார். பிரச்சனையாச்சுன்னா கேஸை போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது சார். உங்க பேர்ல சொத்து இருந்ததுன்னா சேஃப்டி கிடையாதா? யார் சொன்னாங்க? கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வாழ்றதுக்கு சொத்து தான் சார், காசு பணம் தான் பிரச்சனையாங்க சார். ஆமா, காசு தான் முக்கியம். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன சி நீ தான் மனுஷனா? நீ இதுக்கு அப்படியே நான் பயந்து வாழ்க்கை என்பது அப்படிலாம் சொல்லி நினைச்சீங்களா?
சும்மா பார்த்தேன். இப்போ நீங்கள் என்ன ஐடியா சொல்ல பார்க்குறீங்கன்னா, அப்போ காசு தான் பெத்த தாயெல்லாம் உன்னை வளர்த்தது தெரியல, காசு தான் முக்கியம். சாரிடா அம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லா தான் சார் பேசுவாங்க. பசிக்குதுன்னு சாப்பிடு. என்ன பண்ற? கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது ஜம்னா. பிஸ்கெட் சாப்பிடு, ஹைஜீனிக்கா இருக்கும். அப்ப நான் சாப்பிட்டா பரவாயில்லையா? பரவாயில்ல. கல்யாணம்னு வருது, டௌரிய பத்தி பேசுறாங்கன்னா மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிருவாங்க. அம்மா அப்பாவை மீறி நான் என்ன பண்ணிட முடியும்? ஏமா நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்குவம் அடையலாமா? குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதிர்பார்ப்புன்னு போட்டு வேலைக்கு போற பெண்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க சார். எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, எனக்கு இப்படி பொண்ணு வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு ரைட்ஸ் இல்லையா? இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன், நான் வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் விளாடணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், வர்ற பிள்ளை சம்பாதிச்சு போட்டு என்னை காப்பாற்றினா போதும். நான் ஏன் சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே. என்ன அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஒண்ணுமே மாப்பிள்ளை கிட்ட எதிர்பார்க்காத மாதிரி நம்ம மாப்பிள்ளைங்க தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கற மாதிரியே நீங்க பேசிட்டே போறீங்க. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள் தான் ஆம்பளை பிள்ளைகள்ட்ட அவ்வளவு எதிர்பார்க்கறாங்க. ஆமா ஆமாவா இல்லையா?